ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுமாரனாய் இப்பூவில் வாழ்ந்த நாட்களில் அநேக முன்மாதிரிகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையையும் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு, தாழ்மை, இரக்கம், கீழ்ப்படிதல், மன்னிக்கும் தன்மை, நன்மை செய்தல் போன்ற சிறப்பான சிந்தனைகளை நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நாம் இயேசுவுக்கு பிரியமாய் நடக்கவும் அவருக்கு பிரியமான பல காரியங்களை செய்யவும் மிகவும் விருப்பம் கொள்ளுவோம். கிறிஸ்துவின் அன்பு என்கிற முதன்மையான பண்பை நம் வாழ்வில் இறுதி வரை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க நாம் பழகிக் கொள்ளுவோம். தேவன் நம்மேல் அன்பு செலுத்தினதினால் தான் சொந்த குமாரனையே நமக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு ராஜாவாக வாழ வேண்டியவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் மரண பரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தினார். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்பதோடு நின்று விடாமல் அவருடைய சிந்தைகளை நம்முடைய சிந்தையாய் ஏற்று வாழ நம்மை ஒப்படைப்போம். நம்மை சுற்றி உள்ள உலக சூழ்நிலையில் நாம் ஆண்டவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவோம். நமக்கு தீமை செய்தவர்களையும் நாம் நேசிப்போம். அன்பு, தாழ்மையை தரித்தவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்மில் பெருகும். ஜெபம் செய்வோம். அன்பும் தாழ்மையும் இரக்கமும் உள்ள பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய சிந்தைகளை நாங்கள் கைக்கொண்டு அவற்றை எங்கள் வாழ்வில் பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். அன்பின் தேவனே, பாவத்தில் வெறுப்பும் ஜெபத்தில் வாஞ்சையும் பரிசுத்தத்தில் வைராக்கியமும் கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தந்தருள ஜெபிக்கிறோம். அப்பா, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யுங்க. அன்பின் தேவனே, எங்களது மறைவான பாவங்களையும் துணிகரமான பாவங்களையும் உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பாவங்களிலிருந்து விடுபடவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உலக இச்சைகளுக்கும், கண்ணின் காட்சிகளுக்கும், பாவ இச்சைகளுக்கும், மறைவிட பாவங்களுக்கும், மது மற்றும் போதை பழக்கங்களுக்கும் விலக்கி காத்தல்ல விண்ணப்பிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், வறுமை, வேதனை, துன்பங்கள் மாறி தேவ பலத்தால் இடைக்கட்டப்படவும், பிள்ளைகளில் கர்த்தருக்கு பயந்து சாத்தானின் கிரியைகளுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளவும், ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல நோய்களினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கும் மற்றும் படுக்கையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் செய்து அவர்களை உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி வீண் செலவினங்களுக்கு விலக்கி ஆரோக்கியமாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பையும், திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு மன காயங்களை மாற்றி கர்ப்பத்தின் கனி தந்திடவும், பேறுகாலத்தை எதிர்பார்க்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பேருண்டாகவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும், வாகன விபத்துகள் ஏற்படாதவாறு வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் வாகனங்களை ஓட்டவும், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் சுகம் பெறவும், கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும், சகல தீமைக்கும் விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்கள் தங்கள் பிழைகளை உணரவும், மனம் திரும்பவும், கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான வழி கிடைக்கவும் தேவரீர் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், உலகம் எங்கும் உள்ள மக்கள் அமைதலான சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தடைகள் அகலவும், தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.